கமலஹாசன் அப்பப்போ வளருவார். ஸ்டாலின், உதயநிதி டெய்லி ஏதாச்சும் வளருவாங்க. கமலஹாசன் அப்பப்போ வளருவார். அவர் இன்றைக்கி நிறைய உளறியிருக்கார். என்ன உளறியிருக்காருன்னா, நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக இல்லையே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் இந்த பக்கம் காட்சியை வச்சுட்டாரு, அந்த பக்கம் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. முழு நேர அரசியல்வாதி இல்லையேன்னு கேட்டோன்னு அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் யாருமே முழு நேர அரசியல்வாதி இல்லையா. முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார்? ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை. எல்லாருமே பகுதி நேர அரசியல்வாதிகள் தானா? தமிழ்நாட்டு அரசியலின் சரித்திரம் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கருணாநிதியை எடுத்துக்கோங்க. முதல்ல சினிமாவுக்கு வசனம் எழுதினார். 67க்கு அரசியலில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பார்த்தோன்னு ஆகா பணம் கொட்டும் பூமி இங்கே இருக்க அரசியலில் நம்ம போய் சினிமாவில் 5000க்கும் 10,000க்கும் வசனம் எழுதிக்கிட்டு இருக்கோம்னு அதோடு தூக்கி போட்டு முரசொலியில் மட்டும் கதை இது எழுதுவார். எழுதிட்டு முழு நேர அரசியல்வாதியாக 3-4 மணி நேரம் தான் தூங்குவார். முழு நேர அரசியல்வாதியாக இருந்தவர் கருணாநிதி. அது எப்படி கமலஹாசன் எல்லாம் பகுதி நேர அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னு சொன்னாருன்னு புரியலை. அடுத்து எம்ஜிஆர் என்ன பண்ணார், சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டு முதலமைச்சர் ஆன உடனே, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே மதுரை மீட்டு சுந்தரபாண்டியனோடு முடிச்சுட்டு 77லேருந்து 87 வரை முழு நேர அரசியல்வாதியாக தான் இருந்தார். எப்படி ஸ்டாலின் கமலஹாசன் அப்படி வளர்றாருன்னு தெரியல. ஜெயலலிதா எடுத்துக்கோங்க, 91லேருந்து 2016 அவர்கள் இறக்கும் வரை முதலமைச்சர் அரசியலில் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் இருந்தாங்க. முதலமைச்சரானது 82லேயே அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. 30 வருடத்துக்கு மேலாக அரசியலில் இருந்தாங்க. முழு நேர அரசியல்வாதியாக தான் இருந்தார்கள். இப்போ வந்திருக்கிற யார், ஸ்டாலின் கூட முழு நேர அரசியல்வாதி தான். இப்போ உதயநிதி ரெஜெண்ட் வச்சுருக்கேன்னு என் ஊரை ஏமாற்றிட்டு என் மனைவி பார்த்துக்குவாங்க, நான் இனிமேல் முழு நேர அரசியல்வாதியாக இருப்பேன் அப்படின்னு அவங்களும் தான் சொல்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசியல் சரித்திரத்தை கமலஹாசன் ஒழுங்காக படிக்க வேண்டும். இங்கு இருக்கும் எல்லா தலைவர்களும் முழுநேர அரசியல்வாதிகளாக இருந்திருக்கிறார்கள். உங்களைப் போல பகுதி நேர அரசியல்வாதியாக இருந்ததில்லை. அடுத்தவர் என்ன சொல்கிறாரு, அரசியலில் சொந்த காசை தான் செலவு பண்ணார். இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி, இந்த கொடி, இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ணேன். சொந்த காசை செலவு பண்ணால் 2021 சட்டசபை தேர்தலில் 100 தொகுதியில் ஏன் நீங்கள் வேட்பாளரை நிறுத்தலை? 200 கோடி கை மாறிச்சுன்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரவங்களே இதை விட்டு வழக்கிறாங்கல்ல. அப்போ அரசியலில் நீங்கள் ஊழல் பண்ணலையா? இப்போ உதயநிதியை வச்சுக்கிட்டு 100 கோடி வாங்கிட்டு 1 MP சீட்டு 2 MP சீட்டுன்னு பேரம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அது ஊழல் இல்லையா? உங்கள் கையிலேருந்து கட்சிக்கு பணம் போட்டிங்களா, இல்லை கட்சியில் வந்த பணத்தை உங்களுக்கு பணம் கிடைச்சதா? முதலில் கிடைத்தது 200 கோடி, இப்போது கிடைத்தது 100 கோடின்னு கதை சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பொய்யா? நீங்கள் சொல்வது பொய்யா? உங்கள் கட்சிக்காரங்க சொல்வது பொய்யாங்கிறதுக்கும் கமலஹாசன் பதில் சொல்லணும். அதே மாதிரி பெரியாருடைய திமிரு வரைக்கும் இருக்கான். இவ்வளோ திமிரா பேசுகிறாரு. இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார்கிட்ட இருந்து வந்தது. பெரியார் பற்றி, ஈவேரா பற்றி உங்களுக்கு தெரியாத கமலஹாசன், ஈவேராவுக்கு திமிரு இருந்தது. திமிராக பேசுவார். 1ஆம் நம்பர் பயந்தாங்குழி ஓடி ஒளிந்து விடுவார் உங்கள் ஈவேரா. அது மாதிரி நீங்களும் ஒரு கோழையாகத்தான் இருக்கணும். ஈவேராவை திமிருன்னு சொன்னீங்கன்னா, திமிரு பிடித்த ஒரு கோழை தான் ஈவேரா. நான் அவரை திட்டணுங்கிறதுக்காக சொல்ல, நடந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் தான் அதை சொன்னேன். அவர் உயிரோடு இருக்கும்போது பிராமணர்கள் எல்லாம் குடுமியை விட்டு பூணூலை வெட்டுன்னு சொன்னார். பெரிய வீராதி வீரர் மாதிரி முத்துராமலிங்க தேவர் அவங்களை எவன் வெட்டுறானு ஈவேரா தாடியை வெட்டுனார். ஓடி ஒழிந்தவர் உங்கள் பெரியார். உங்கள் பெரியாருடைய திமிரை அன்னைக்கு அவரை அடக்கினார். அதுக்கப்புறம் வாயை திறந்தார் அவங்க பெரியார். அதுக்கப்புறம் அவர் இறந்த உடனே 1905 அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக மதுரை பொதுக்கூட்டத்தில் ஒரு விபச்சாரிக்கு பிறந்த 3 மகன்கள் தான் முக்குளத்தோருங்கிற கருத்தை சொல்லி அவர்கள் துரத்தி ஓடி சென்னையில் ஒழிஞ்சு 2-3 நாட்களிலே இறந்தார். அவர் திமிரா பேசினார், ஓடி ஒழிந்தார். இதுதான் பெரியாருடையது. உங்கள் கமலஹாசன் பெரிய வீராதி வீரர் ஈவேராங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அவர் பயங்கரமான கோழை, திமிராக பேசுவார். அதுதான் அவருடைய சரித்திரம். அதனால் உங்கள் ஈவேராவை மிகப்பெரிய இதாக ஆக்காதீங்க. தியாகியாகவும் வீராதி வீரராகவும் பேசாதீர்கள் என்ற கருத்தையும் கமலஹாசனுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது அடுத்து கமலஹாசன் இன்னொரு இதை சொல்லியிருக்கார், 40% பேர் ஓட்டு போடுறதே இல்லை.
90,000 பேர் ஓட்டு போடலங்க. 90,000 பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல. இன்னும் சொல்ல போனா இந்திய 40% ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போடுற மக்கள் மேலே இதை சொல்கிறார், பழி சுமத்துகிறார் கமலஹாசன். கமலஹாசன் அரசியல் என்ன எல்கேஜியாகவே இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்ச அரசியல் ரகசியம் கூட உங்களுக்கு தெரிகிறதில்ல. ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறான் 40% பேர் தெரியுமா? அவங்க சின்ன வயசில் அம்மாவும் நீ அப்பாவும் நீன்னு களத்தூர்க நம்மளை பாட்டு படித்து நடிச்சிங்களே, அப்போ இருந்து உள்ள அரசியல் எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை. ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறான் பாவம். நம்ம இதில் இப்போ சென்னையில் நிறைய ஓட்டு போட மாட்டாங்க. இந்த ஓட்டு போடாதவங்கெல்லாம் போடாததுக்கு காரணம் என்ன? படித்தவங்க ஓட்டு போட போவாங்க, ஏற்கனவே போட்டிருப்பான் திமுககாரன், போயிட்டு திரும்பி வருவாங்க. படித்தவங்க இது பூத்துக்கு போவாங்க, சோடா பாட்டில் வச்சு அடைப்பான். எந்த இடத்துல அவன் எந்த ஏரியாவில் அவனுக்கு ஓட்டு கம்மியாக விழுகும்னு தெரியுமோ அந்த ஏரியா பூத்துலெல்லாம் சோடா பாட்டில் வச்சு அடிப்பான் திமுககாரன். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட வந்தவங்க திரும்பி போவாங்க. இது ஒரு காரணம். மூணாவது காரணம் என்ன தெரியுமா? இந்த சீக்ரஸி ஆஃப் ஓட்டிங், ஓட்டு ரகசியம் போயிடுச்சு. பூத்து வைஸ் என்னன்னாங்க, எந்த தெருக்காரன் யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போகுது. அரசியல்வாதிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த தெருவுக்கு லைட்டை கட் பண்ணுறான். அப்போ சேகர்பாபு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேளுங்க. சேகர்பாபு வட இந்தியர்கள் இருந்த 2 தெருவில் துறைமுகம் தொகுதியில் அவருக்கு ஓட்டு போடலன்ட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு செய்திகள் வருது. தண்ணியை கட் பண்ணுவாங்க, கரண்ட்டை கட் பண்ணுவாங்க அடிக்கடி. இதுக்காகவே பயந்துக்கிட்டு நம்ம யாருக்கு ஓட்டு போடுறது தெரிஞ்சு போகுது, நம்ம ரகசியம் இல்லைன்னு சொல்லி பல பேர் ஓட்டு போடாமல் இங்கே வருவாங்க. இது மட்டும் இல்லை, 1980 கருணாநிதி அவர்கள் அண்ணா நகரில் தோல்வி அடைஞ்ச உடனே அண்ணா நகர் தொகுதியை சேர்ந்த ஷெனாய் நகரில் கருணாநிதிக்கு ஒன்றும் ஓட்டே விழுகலன்ட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே அங்கிருந்த வீடுகள் எல்லாம் கல்லை விட்டு அடித்தாங்க. ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கிறத கமலஹாசன் புரிஞ்சுக்கிறீங்களா? ஓட்டு போட வருபவனுக்கு இத்தனை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்காங்க, முக்கியமாக திமுக காரங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க படித்தவங்க அவங்கெல்லாம் எதுக்கு ஓட்டு போடணும், நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தான் போகிறாங்க. எல்லாரும் ஓட்டு போடணும்னு இருந்தால் நல்ல அரசியல்வாதிகள் வரணும். குறிப்பாக வன்முறையில் ஈடுபடாத திமுக போன்ற அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அவர்கள்தான் மக்களை பயமுறுத்தி மக்களுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்து அவர்கள் ஓட்டு போடாமல் செய்வதற்கு காரணமே இந்த கூட்டம் தான் அப்படிங்கிறத கமலஹாசன் புரிஞ்சுக்காங்க.